சவுதியில் இருந்து தாயகம் திரும்பிய நடராஜனுடன் நமது செய்தியாளர் மோகன்குமார் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். இருந்து 19 தமிழர்கள் சவுதிக்கு ஓட்டுநர் பணிக்காக சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி என்பது வேறு. கொத்தடிமைகளாக அடிமைப்படுத்தப்பட்டார்கள். வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த காட்சி முதலாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதன் தொடர்ச்சியாக 2 தமிழர்கள் நாடு திரும்பியுள்ளனர். அவர்களில் ஒருவர் நடராஜ் நம்மிடையே இருக்கின்றார். அவர் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து நாம் அவரிடம் கேட்போம். திரு நடராஜ், நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலிமா சவுதிக்கு போனீங்க? என்ன வேலைக்காக போனீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ட்ராவலர்ஸ் மூலயமா போனோம். இந்த 19 பேருமே சென்னை ஆர்வா ட்ராவலர்ஸ் மூலயமா தான் வந்திருக்காங்க. இந்த 3 மாத காலமாக நாங்கள் டிரைவர் வேலைக்கு தான் போனோம். ஒரு 14 டிரைவரு, 3 லேபரு, ஒரு லேப் டெக்னீஷியன், மொத்தம் 19 பேர். 19 பேருமே 3 பேஜாக தான் போனோம். 3 பேஜாக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். மாதம் வேலை செஞ்சால் போயிட்டு 200 காசு கொடுத்தான். அதில் தான் அந்த ஒரு பெட்ஷீட்டும் தலைவணி வாங்கி கொடுத்தான். அதுக்கு பிறகு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதம் சம்பளம் கொடுத்தான். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து 2 மாதம் சம்பளம் கொடுக்கல. என்னென்னு கேட்டாங்க, நீங்கள் தொழில் கற்றுக்க வந்தீங்க அந்த மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்கவே 1.5 மாதம் ஓட்டிட்டு, அப்புறம் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி கேட்டாங்க. வண்டி மாற்றி விட முடியாது, வண்டியெலாம் இல்லைன்னு சொல்லிட்டான். என்னடா இத்தனை 3 மாதம் ஆகுது, சம்பளம் கொடுக்க மாட்டோம், வண்டியை மாற்றி விட மாட்டேன்னு கேட்டதுக்கு, நான் எந்த வேலை கொடுக்கணும் அந்த வேலையை செய்யணும்னு சொன்னான். ஒரு நாள் நாங்கள் திடீர்னு 19 பேர் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னது மறுநாள் காலையில் போலீஸ் ஆஜர் எங்களை வரிசையில் நிற்க வச்சு ரோட்டில் நிப்பாட்டு வரிசையில் கையை தூக்கிட்டு மேலே நிற்கும் போது துப்பாக்கியை தலையில் வச்சு, நாங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். நீங்கள் 2 வருஷம் அக்ரிமெண்ட்டு போட்டு வேலைக்கு வந்தீங்க. 2 வருஷம் அக்ரிமெண்ட்டு 500 சம்பளம் கொடுத்தாலும் நீங்கள் அந்த கொடுத்த காசை வேலை செஞ்சுட்டு நீங்கள் வேலை செய்யணும் தான். உங்கள் வீட்டில் யார் சாப்பிட்டாட்டும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது சவுதி, நான் சொல்கிற வேலையை செய்யலைன்னா கழுத்து அறுத்துருவேன் இன்னும் சொல்லிவிட்டு எங்களை மிரட்டிட்டு அதோட அடித்து கையெழுத்து வாங்கிட்டான். வெள்ளை பேப்பரில் கையெழுத்து. இந்த மாதிரியான சூழலில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஏஜென்ட்டுக்கு தெரியப்படுத்தினீங்களா? இந்திய தூதரகத்துக்கு எதனா தெரியப்படுத்தினீங்களா? தூதரத்துக்கு நாங்கள் டைரெக்டாக தெரியப்படுத்துகிற அளவுக்கு எங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லி அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து கலெக்டர்கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் இதர அதிகாரிட்டையும் எம்எல்ஏட்டும் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்த பிறகு கலெக்டர் பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வரலையும் கலெக்டர் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இந்திய தூதரகத்துக்கு இது வரலையாம் செய்தி. அவங்க இந்தியா எம்பசிலேருந்து எந்த அறிவிப்பும் எங்கள்லேருந்து மீட்பு பணியிலேருந்து யாரும் வரல. அதுக்கப்புறம் ஆர்வா ட்ராவலர்ஸு ப்ரெஸ்ஸு கலெக்டர்லாம் போனதுனால இப்போ இந்தியாவுக்கு தெரிஞ்சிட்டுங்கிறதுனால காரணம் காட்டி அவங்க 2 பேரும் இந்த டீமில் முக்கியமான ஆள் 2 பேரையும் வெளியேற்றினாக்க பாக்கி பேர் பிரச்சனை பண்ண மாட்டாங்கங்கிற காரணத்தினால எங்கள் 2 பேரையும் ஒன்று நஜருதீன் பைடு இதில் கேரளாவில் இறக்கிட்டாங்க. என்னை சென்னையில் இறக்கி விட்ருக்காங்க. 2 பேரை மட்டும் முக்கியமாக இறக்குவதற்கு காரணம் என்ன? அந்த 19 பேரில் அந்த 17 பேருக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழை தவிர வேறு எதுவும் பேச தெரியாது. அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், எனக்கு அரபி பேச தெரியும். அந்த 2 வச்சா நாங்கள் அந்த 19 பேருமே அதை வச்சா நாங்கள் அவங்கள பாதுகாத்தோம். எங்களையும் வெளியே அனுப்பிட்டான். அதுக்கு பிறகு அந்த 17 பேர் நிலைமை எப்படி இருக்கும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அரசும் இந்தியாவும் பார்த்தா அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படலை, கம்மியான சம்பளம் வழங்கப்பட்டதாக சொன்னீங்க. அப்போ நீங்கள் அங்கே இருந்து இருப்பிடம் எப்படி இருந்தது? உங்களுக்கு உணவுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த 200 சம்பளத்தை வச்சு தான் எல்லோரும் சேர்ந்து ஒரே இதில் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த 2 மாதமும் அப்படி தான் ஓட்டினோம். அதுக்கு இந்த 1 வாரமாக எங்களால் சமைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, எங்கள்கிட்ட காசும் கிடையாது. அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நாங்கள் இருந்தோம். எல்லாருமே 1 வாரத்துக்கு மேலே சாப்பிட்டு அதுமாரி சூழ்நிலையில் எங்களை வச்சு லாக் பண்ணிட்டான். இப்போது இந்த 17 தமிழர்கள் எப்போ மீட்கப்படுவாங்க? மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க மீட்க அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கவுங்க டிவிஷனல்லையும் அங்கே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டர் பரிசோதனை பண்ணுறதா அவங்கவுங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் அரசு பார்த்தா மத்திய அரசும் மாநில அரசு கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணி ஃபார்வேர்டு பண்ணி அனுப்பி மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கான முயற்சி அவங்க தான் எடுக்கணும். அதை எடுத்தால் தான் அந்த 17 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அவங்க 17 பேர் லைஃப் அங்கேயே முடிஞ்சிடும்.